ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21-22 வசனம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். ஆமென். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் அவர் மத்தியஸ்தராய் அவர் நின்றார். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கு மத்தியிலே இயேசுவே மத்தியஸ்தராய் நின்றார். அல்லேலூயா. தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குகிற பலியாய் இயேசு மாறினார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு எதுக்குமே கேரண்டி கிடையாது. நீங்க எந்த பொருளை வாங்குங்க, 6 மாசம், 1 வருஷம், ஒரு சில மாதங்கள் என்று சொல்லி அந்த பொருட்களுடைய தரத்தை வைத்து அவர்கள் கேரண்டி கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறமா இது என்ன நடந்தாலும் அதற்கு உத்தரவாதம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்வினுடைய ஷூரிட்டி, உன் வாழ்வினுடைய ஆதாரம், உன்னுடைய வாழ்வினுடைய கேரண்டி இயேசு ராஜாவாய் இருக்கிறார். ஆமென். என்ன கேரண்டி இருக்குதுப்பா நீ சொல்ற பேச்சுக்கு? நம்ம ஜனங்க பேச கேட்கிறோம். இதெல்லாம் நாங்க நம்ப முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த உலகம் அப்படித்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவர் பேச்சை நீங்க நம்பலாம், ஒருவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய் நம்பலாம். அல்லேலூயா. மலை போல பிரச்சனை மத்தியில நான் கறந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் சேர்ந்து என்ன முழுகடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுகிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஐயோ, எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற, உன்னுடைய வாழ்க்கையில தேவ கிருபைகள் அற்புதங்கள் நடக்க, விடுதலை பெற. ஆமென். இங்க ஒருத்தர் கேரண்டியா ஒருத்தர் இருக்கிறார். நீங்க தாராளமா அவரை நம்பலாம். காரணம் என்ன தெரியுமா? அவர் அந்த உத்தரவாதத்தை கொடுப்பதற்காகவே தான் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தினார். முழு கிரயமும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அவரு சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் அந்த கேரண்டி அப்படியே நிற்கும். இட் இஸ் ஃபார் எவர். ஐ எம் த கேரண்டர். நான் உங்களுக்கு உத்தரவாதியா நிற்கிறேன். என் பேரில பிதாவாகிய தேவன் ஆமென் என்ன என்ன விலைக்கிரியமாய் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அது நடந்துதான் ஆகணும், நடக்கணும். பிதாவாகிய தேவன் எனக்கு செய்வார். ஆமென். அது செஞ்சுதான் ஆகணும். ஏசப்பா தான் அதுக்கு கேரண்டி. அல்லேலூயா. காலதாமதம் இருக்குதா? எதிர்பார்த்தது கிடைக்கலையோ? தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். ஜீவ வார்த்தைகளை பேசுங்கள். ஜீவ வார்த்தைகளை பேசுகிற உனக்கு முன்னாடி மலைகள் கரைந்து போகும். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஜீவ வார்த்தைகளை அறிக்கை செய்கிற பொழுது உன்னை எது முழுகடிக்காது. நீ மேலே வருவ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நீங்க தாண்டி வருவீங்க. நீங்கள் கடந்து போவீர்கள். உங்களை ஒரு சேதமும் உங்களை அணுகாது. ஆமென். ஜீசஸ் இஸ் யுவர் கேரண்டி. லைஃப்ல தைரியமா நீங்க அவரை நம்பி நிற்கலாம். ஆனா ஒன்று, வார்த்தைகளை பேசுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். அடையாளத்தை காணுகிறவர் அறிக்கை செய். பிரச்சனை உடைந்து சுக்குநூறாய் உடைகிற வரைக்கும் பரிசுத்த வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டு பேசிக்கொண்டே இருங்கள். அந்த வார்த்தையின் உத்தரவாதி, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர், அந்த வார்த்தைக்கு உத்தரவாதமாய் பிணையாளையாய் ஷூரிட்டி கொடுத்திருக்கிறவர் நான் செய்து முடிப்பேன், உனக்கு செய்து முடிப்பான். உடைய வாழ்க்கையில தன்னை விளங்க பண்ணுவார். அவருடைய மகிமையை பிரகாசிக்க செய்வார். உங்களை கைவிட மாட்டார். அவரை நம்பி தைரியமாய் வாழுங்கள். ஜெயம் பெறுங்கள். ஆரோக்கியம் அடையுங்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தயவுள்ள பிதாவே, நீர் எங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே சிலுவையிலே பலியானீரே, பரிகரிக்கப்பட்டீரே, முழுமையாய் செலுத்தினீரே. ஆண்டவரே மக்க நன்றி ராஜா. விளையக்கிரியமாய் மாறினீரே அப்பா. எங்கள் பொருட்டு, எங்களை மீட்டுக்கொள்ளும் பொருட்டு இன்றைக்கு நீர் உத்தரவாதியாய், நீ சொன்ன வார்த்தைக்கு வாக்கு தத்தங்களுக்கும் நீர் உத்தரவாதியாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். மனுஷருடைய வார்த்தைகளை விட உடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் நம்பலாம். உடைய வார்த்தைகளை நம்பி நாம் ஜீவிக்கலாம், பிழைத்துக் கொள்ளலாம், சுகமாகலாம், ரட்சிப்படையலாம். அதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே.
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு அவ்விதமான இரக்கங்களை, கிருபைகளை தயவு நீர் பாராட்டுவீராக. நாம மாத்திரமே உயர்ந்திருக்கட்டும். உமக்கு ஆராதனை, நன்றி, துதியை, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.